ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, நம்ம ஒரு அதிகாரியா வரணும், ஒரு பிசினஸ் மேனா வரணும், ஒரு லாயரா இருக்கணும், ஒரு இன்ஜினியரா இருக்கணும். என்ன படிப்பு நம்ம எடுத்து ஃபியூச்சர்ல என்னவா நம்மளோட அடையாளத்த வெளில காமிக்கணும், எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கான பெரிய ஒரு ரூட் வே எது பெருசா அப்படின்னு சொன்னா +1 +2 தான். ஸோ 10வது முடிச்சுட்டு +1ல நம்ம என்ன குரூப் எடுக்கிறோமோ, அதில தொடர்புடைய படிப்புகள் எடுத்து அதுக்குண்டான வழிய தான் நம்ம டிராவல் பண்ணி நம்மளோட எய்ம அச்சீவ் பண்ணுவோம். அப்போ எது முக்கியம்? 10ல அப்புறம் நம்ம என்ன குரூப் எடுக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, ஓகே. ஸோ என்னென்ன குரூப் எடுத்தா என்னென்ன வேலைக்கு நம்ம போலாம் அப்படிங்கிறத புக்லயே இப்போலாம் குடுத்துருக்காங்க. என்ன சொல்றது, இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வழிகாட்டி ப்ரோகிராம் மாரி நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு காலேஜ்ல வந்து. அல்லது ஒரு கட்டுரை ஏதாவது நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் எந்தெந்த படிப்பு படிச்சா இந்த வேலை கிடைக்குங்க, இந்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட இந்த இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் படிச்சிருப்பாங்க. அதுல இப்போ நீங்க இருக்கக்கூடிய +2 +1 புக்ஸை பார்த்தீங்கன்னா அருமையா என்ன படிச்சு, இப்போ சப்போஸ் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வணிகவியல் எடுக்கிறீங்க, ஒரு காமர்ஸ் எடுக்கிறீங்க, எக்கனாமிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன அந்த குரூப்புக்கு உண்டான ஸ்கோப் என்ன இருக்குது, எதிர்காலத்தில் அந்த படிச்சா என்ன அடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற வழிகாட்டி வந்து வாழ்க்கை முழுசுமே வழிகாட்டி கொண்டு போயிடுறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமே நம்ம இந்த ஸ்கோப்ல எப்படி ஃபீல்டில் வந்து நிற்கிறதுங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அதை பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு 10th பசங்க 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சும்மா ஒரு லைட்டாக கேட்டு பாருங்க. இதுவே உங்களுக்கு நிறைய பூஸ்டப் மார்க், ஓகே என்னோட கேரி போகிறதுக்கு இது ஒரு வழி. ஸோ அப்போ இந்த சப்ஜெக்ட் நான் நல்லா அழுத்தி படிக்கணும், நிறைய தெரிஞ்சு படிக்கணுங்கிறத கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். ஸோ இது வந்து இன்னைக்கு நம்ம எந்த புக் நான் கையில் வச்சிருக்கேன்னா +2 பொது தமிழ் புக் வந்து என் கையில் வச்சிருக்கேன். ஸோ +1 பொது தமிழ் இதே கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ +2 பொது தமிழ், அதாவது நீங்க 10வது முடிச்சுட்டு 11வது போகும்போது பொது தமிழ், சிறப்பு தமிழ் புக் இருக்கும். 11வது 12வதுலாம் இருக்கும். ஸோ அப்போ பொது தமிழ்ல வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்ல படிச்சா என்ன வாய்ப்பு இருக்குது, அந்த ஃபீல்டில் ஜெயிச்சவங்க யாரு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் +2 பொது தமிழ் என் கையில் இருக்குது. இதே தான் நீங்க +1 பொது தமிழ்லையும் நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட வேலை வாய்ப்பு, நீங்க பொது தமிழ்ல வந்து நல்ல ஆர்வமா இருக்கீங்கன்னா என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் வழி வந்து அரசு பணிகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தெரியும் தெரியல, பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ TNPSC 13 லட்சம் இருக்காங்க. அதோட எலிஜிபிலிட்டி 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 10வது வரைக்கும் தமிழ் வழி அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்ல வந்து தமிழ் வழியா படிச்சோம் அப்படின்னா 2010ல இருந்து அதுக்கான ஒரு தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் எல்லாமே அங்க ஸ்கூல்ல தருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், முன்னுரிமை கோரலாம். இது வந்து ஒன்று. அடுத்தது இந்திய ஆட்சி பணி, அதாவது IAS நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு பிரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் இருக்கும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் என்ன பண்ணலாம், அதுலேயுமே தமிழ் மொழித்தாள் வந்து இடம் பெற்றிருக்கு. ஸோ நீங்க தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கட்டாய மொழித்தாளில் குறைந்தபட்ச மதிப்பெண் பெற்றால் தான் மற்ற பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்லாம் நம்ம +2 எப்படி எக்ஸாம் எழுதுறோம், அந்த எல்லா எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா. அப்போ நீங்க தமிழ்ல பாஸ் பண்ணி அந்த ஒரு குறைந்தபட்ச மார்க் எடுத்தீங்கன்னா தான் மற்ற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் பேப்பர்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ 10th நம்ம வந்து 5 பேப்பர் எழுதும். அப்போ தமிழ்ல நீங்க குறைந்தபட்சம் பாஸ் பண்ணா தான் மீதி 4 பேப்பர் திருத்துவேன் அப்படின்னு சொன்னா இருக்கும். அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் கட்டாயமா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தமிழ் வந்து முதன்மை இருக்கு. அடுத்து தமிழ் பட்டதாரிகளும் மற்ற கிராஜுவேட்னா பட்டதாரி அப்படின்னு சொல்லுவாங்க, டிகிரி அப்படி சொல்றோம். அதுதான். ஸோ இதுக்கு மெயின்ஸ் எக்ஸாம், அதாவது முதன்மை தாள், அதாவது பிரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் சொல்லியிருக்குங்க. அது நீங்க அதாவது ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் மெயின் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். நம்ம கிரிக்கெட்ல சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நேஷனல் பிளேயர் ஆகும், அப்புறம் இன்டர்நேஷனல் பிளேயர், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. இதுல வந்து தமிழ்லயே எழுதி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். அடுத்தது குரூப் 1 துணை வட்டாட்சியர் பதவிக்கான தொகுதியில் வந்து 300 மார்க் வந்து கேட்டிருப்பாங்க. அது 2வது எக்ஸாம்ல வந்து 2வது தாள், அதாவது 2 தாள் இருக்கும். அதில் 2வது தாள் வந்து 90 மதிப்பெண் வந்து தமிழ் மொழி மற்றும் பண்பாடு அப்படிங்கிற பாடத்துல தான் கேட்கறாங்க. அப்ப தமிழ் மொழி பண்பாடு வந்து 90 மதிப்பெண் நம்ம எப்போ வாங்கலாம், டிகிரி முடிச்சுட்டு ஒரு துணை ஆட்சியர் பதவிக்கு போறோம், சப் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு போறோம்னா இப்பவே இதை நம்ம நல்லா அழுத்தி படிச்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி. அடுத்து டீச்சர் ஃபீல்டில் வந்து இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே பொருந்தும். டெட்னா நமக்கு தெரியும், டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சிடெட்னா சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், டிஆர்பினா டீச்சர் எக்யூப்மென்ட் போர்டு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க. தமிழுக்கும் தமிழ் பட்டதாரிகளுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த எக்ஸாம் வந்து எல்லா சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்குமே வந்துடும். கரெக்டா? இப்போ தமிழ் சப்ஜெக்ட்னா தமிழ் படிச்சவங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குரூப் 4ல இப்போ TNPSC தேர்வாணையம் அரசு தேர்வுத்துறை இப்போ 13 லட்சம் எழுதுனாங்க இல்லையா. ஸோ அப்போ குரூப் 4 வந்து கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் இந்த பணிக்கெல்லாம் வந்து தமிழ்ல வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அடுத்து குரூப் 2A, குரூப் 2 குரூப் ஏ என்ன தலைமைச் செயலர், உதவி பிரிவு அலுவலர், சார் பதிவாளர், வருவாய் ஆய்வாளர், இந்த மாதிரி பணிகளுக்கு எல்லாமே 300 மதிப்பெண் 50% வந்து கண்டிப்பா வந்து, அதாவது 150 கேள்விகள் 300 மதிப்பெண் 150 மதிப்பெண், அதாவது 200 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டின் 1.5 மார்க். அதான் 300, அதாவது 100 கொஸ்டின் வந்து தமிழ் இருக்குங்க. அவ்வளவுதாங்க. 300க்கு 150 மார்க், 200 கொஸ்டின்ல 100 மார்க். இது வந்து 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரை பாடம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸா கேட்பாங்க. ஸோ பட் இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அவ்வளவுதாங்க. ஒரு 70ல இருந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பா இதுல வரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம என்ன நீங்க +2 10th என்ன படிக்கிறீங்களோ, +1 +2 என்ன படிக்கிறீங்களோ அப்படியே அந்த கொஸ்டின் வந்து எங்க வரும், நீங்க வேலைக்கு போய் படிச்ச வேலைக்கு போறதுக்காக படிச்சதுங்களே அங்க வரும். ஓகே. அடுத்தது மொழிபெயர்ப்பு துறையில வந்து இருக்கு. அடுத்து படைப்பு துறையில வந்து இருக்கு. அடுத்தது காப்பி எடிட்டர், சப்டைட்டில், இந்த துறைகள்லாம் தமிழ், ஆங்கிலம், இது எல்லாமே தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணலாம், இதுக்கு அப்படி இங்கிலீஷும் சேர்த்து எடுத்துக்கங்க. இங்கிலீஷ் படிக்கல, இப்போ நீங்கள் BA இங்கிலீஷ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் படிச்சா அங்கே போகலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். தமிழுக்கு என்ன வரும், அப்படியே இங்கிலீஷ் வரும். ஏன்னா ரெண்டுமே லாங்குவேஜ் தான். அடுத்து நல்ல உச்சரிப்பு திறன் இருந்துச்சுன்னா வானொலி தொலைக்காட்சியில் வந்து செய்தி வாசிப்பாளர், இது இங்கிலீஷும் சேர்த்து தான். அடுத்து புக் எழுதுறதுக்கு தமிழ், ஆங்கிலத்தை, அதாவது நீங்கள் டைப்ரைட்டிங் படிச்சிருக்கீங்க, தமிழ், ஆங்கிலம் படிச்சிருக்கீங்க, இது வந்து இருக்கலாம். அடுத்து தமிழ் கம்ப்யூட்டிங், கலைச்சொல் உருவாக்குறது, இணையதளத்தில் வேலை செய்யலாம். அடுத்து வந்து அரசு நிறுவனம், நீதிமன்றம், பாடநூல் கழகம், இங்கெல்லாம் வந்து மொழிபெயர்ப்பாளர், பிழை திருத்தினர்களும் முதலிய பணிகள் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அடுத்து விளம்பர வாசகம் எழுதுறது, அடுத்து வணிக பொருள் பயன்பாடு, விவரக்குறிப்பு, மொழிபெயர்ப்பு. அடுத்து தமிழக வாழக்கூடிய இடங்கள் எங்கேயும், அதாவது பீச் தீவு, மாலத்தீவு, வெளிநாட்டில் இருக்காங்க இல்லையா, அங்கெல்லாம் வந்து தமிழ் ஆசிரியருக்கான பணி வாய்ப்பு, அதே மாதிரி ஆங்கிலம் படிச்சா ஆங்கில ஆசிரியர் வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபீல்டில் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் வந்து வடமொழியில் புலமை பெற்ற USA பண்டித கதிரேசன் வந்து ஆங்கில ஆட்சி காலத்திலேயே அவருக்கு வந்து மகாமகோ உபாத்திய பட்டம் வாங்கியிருக்காங்க. தமிழறிஞர் தேப்ப மீனாட்சி சுந்தரனார், நாமக்கல் கவிஞர் வைரமுத்து, இதெல்லாம் வந்து அவர்கள். ஸோ தமிழ் மொழியை வந்து சிறந்தவங்க. நம்மளுக்கு தெரியும் பாரதியார், பாரதிதாசன். ஸோ நம்ம தமிழ் புக்கில் படிக்கிற அத்தனை சான்றோர்கள், புலவர்கள் எல்லாமே தமிழில் படிச்சு விருதுகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இதுக்கும் பொருந்தும். கரெக்டுங்களா? அடுத்து சாகித்ய அகாடமி விருதுகளும் அங்கே என்ன பண்ணிப்பாங்க, கதைகள், சிறுகதை எல்லாம் நடுவில் கொடுத்துருப்பாங்க. இவங்க இந்த விருது வாங்கியிருக்காங்க, இந்த கதை அப்படிங்கிறது. அந்த மாதிரி நீங்களும் கதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த விருது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது MS சுப்புலட்சுமி, திரைத்துறை சஜித், இசைத்துறை MS சுப்புலட்சுமி அவர்கள் வழங்கிய தேசிய பேராசிரியர் எல்லாமே தமிழ் தகுதி அடிப்படையில் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ தமிழ் துறையில் வந்து யார் வாங்கியிருக்காங்க, தமிழ் அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்தது ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ், வெளிநாட்டு அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள், அடுத்து தமிழ் பேராசிரியர் பணியாற்றலாம். அடுத்து இந்திய ஆட்சி பணித்தேர்வு வந்து தமிழ் எழுதி ஒரு இலக்கிய மாணவர் R. பாலகிருஷ்ணன் இப்போ வந்து IAS அவர்களாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2018 ஒடிசா மாநிலத்தில் கூடுதல்
தலைமைச் செயலாளர் பதவியில் இருக்காங்க. அதாவது தமிழே படிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பொறியியல் வேளாண்மை பட்டதாரியாக தமிழ் எழுதி தேர்ச்சி பெற்ற அதிகாரி வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அடுத்து தமிழ் விருப்பப்படாமல் எடுத்து படத்தில் ஆண்டுதோறும் வந்து நிறைய பேர் இப்போ பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல். திரைத்துறை வந்து சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது, திரைப்பட இயக்குனர், சிறந்த பாடலாசிரியர், நம்ம விருதுலாம் வாங்குறோம் இல்லையா ஒரு டைம். ஸோ அது எல்லாமே தமிழை பேஸ் பண்ணி தமிழ் கவிஞர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்குங்கிறது ஒரு தகவல். தமிழ் மொழியில் சரளமான பேச்சு நகைச்சுவை உணர்வு கொண்டவர் வந்து தொலைக்காட்சி தொகுப்பாளர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்த புகழ முடியும். திரைத்துறையில் நுழைஞ்சு அங்கேயும் வந்து பல திறமைகள் வந்து சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ் பாடத்தை படிச்சு ஜெயிச்சுவீங்க. இதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. பட் எல்லாமே கொடுக்க முடியாதனால புக்கு நடுவில் நிறைய நம்ம படிக்கிறோம். ஒரு ஆத்தருக்கு முன்னாடி இவங்க இந்த விருது வாங்கியிருக்காங்க, இத்தனை கவிதை தொகுப்பு, இத்தனை நாவல்கள் எழுதியிருக்காங்க படிச்சிடும் இல்லையா. ஸோ அது எல்லாமே இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும். ஸோ இது வந்து +2 சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய விஷயம். சிறப்பு தமிழ், பொது தமிழ், சிறப்பு தமிழ் இருக்குது. சிறப்பு தமிழ் அப்படின்னா கவிதை, கதை, நாடகம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கலைத்திறனை பற்றி பேசுறது தான், ரைட்டா. ஸோ இதில் வந்து கவிதையில் இருக்குது, கதையில் இருக்குது, அரங்கவியல் இருக்குது, அதாவது நடிப்பு சம்பந்தமாக, அடுத்து இலக்கணவியல் இருக்குது, அடுத்தது ஊடகவியல், மீடியாவில் ஏகப்பட்ட ஜாப் இருக்குது, அடுத்தது கணினி தமிழியல் இருக்குது. இதெல்லாமே புக்கில் இருக்குங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக நீங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் இதெல்லாம் வாசிச்சிக்கலாம். இந்த மாதிரி கதை கவிதையெல்லாம் எனக்கு சிறப்பாக வருது, நான் என்ன மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன் தகவலையும் கொடுத்துருக்காங்க. நேஷனல் லா ஆஃப் ஸ்கூல் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி NLSIU அப்படிங்கிற பெங்களூரில் இது இருக்குது. ஸோ இது வந்து லாயர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கர்நாடக பார் கவுன்சில், பெங்களூர் பல்கலைக்கழகம், கர்நாடக அரசு 1987 தான் சட்டக்கல்வி நிறுவனம். ஸோ இந்த கல்வி நிறுவனத்தோட வேந்தர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்த பார் கவுன்சில் தலைவர் தான் இந்திய கல்வி நிலையத்தோட பொது கவுன்சிலர் இருப்பாங்க. ஸோ படித்து முடிச்ச பல நிறைய பேர் வந்து உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து 5 ஆண்டு ஒருங்கிணைந்த இளநிலை படிப்பு சேர்றதுக்கு பிளாட் அப்படிங்கிற நுழைவு எழுதணும். இங்கே கொடுத்துருக்க வெப்சைட்டை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தது IITTM அப்படிங்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட். ஸோ நமக்கு தெரியும் சுற்றுலாத்துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை பற்றி தான் இங்கே சொல்லுறாங்க. ஸோ அதுக்கான தனியான கல்வி நிலையம் வந்து குவாலியர், தில்லி, புவனேஸ்வர், கோவா, நெல்லூர் ஆகிய இன்ஸ்டியூட் இருக்குது. அதாவது BBA பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் டிராவல் அண்ட் டூரிசம் அப்படிங்கிற 3 வருஷம் படிப்பு இருக்குது. ஸோ மேல்நிலை பள்ளி கல்வி முடிச்சவங்க எல்லாருமே இதில் வந்து போய் படிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் நம்ம டூரிஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு IGNTU அப்படிங்கிற எக்ஸாம் இருக்குது. IITTM அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திரா காந்தி நேஷனல் ட்ரைஃபல் யூனிவர்சிட்டி இணைஞ்சு இது வந்து நடத்துறாங்க. அடுத்தது தகுதி பெறும் குழு வேதம் மூலம், அதாவது குரூப் டிஸ்கஷன் மூலம் அந்த இதுக்கு வந்து வேலை இருக்குங்க. ஸோ இங்கே கீழே வெப்சைட் நீங்கள் உள்ள போட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் இருக்குது. இது 1945 1951 நியமித்திருப்பாங்க. 2006 வந்து ஒரு நிறுவனமாக பேர் மாற்றிருக்காங்க. இங்கே என்ன சொல்லி தராங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, டிஜிட்டல் இன்டர்மீடியா, ஆடியோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், டைரக்ஷன், ஃபிலிம் எடிட்டிங், அனிமல் விசுவல்ஸ் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து 4 வருஷம் இடைநிலை படிப்பாங்க தராங்க. ஸோ இது வந்து இங்கே படிக்க மாணவர்கள் தமிழ்நாடு இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகம் வந்து பட்டங்கள் தராங்க. இதுக்கான வெப்சைட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆசியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம், அதாவது இதழியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. டெலிவிஷன், பிரிண்ட், நியூ மீடியா, ரேடியோ இதெல்லாம் வந்து அங்கே செய்தி வாசிப்பாளர், அது நியூஸ் கலெக்ட் பண்ணுறவங்க அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதில் வந்து 30 வச்சு 3 டேர்ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் இங்கிலீஷ் மாணவர்களுக்கான ஜேர்னலிசம் எப்படி எடுக்கணும், இந்த மாதிரிலாம் இன்டர்வியூ பண்ணணும், அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் 2வது 3வது பருவம் வந்து 14 விருப்ப பாடங்கள் இருக்குது. ஃபோட்டோ, ஜேர்னலிசம், திரைப்படம், சினிமா, பொலிட்டிக்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஐடென்டிட்டி, இன்டர்நேஷனல் இஷ்யூஸ், பிசினஸ், ஜெனரல் ஸ்டடிஸ், டெக்னாலஜி, எக்காலஜி, சிட்டிசன்ஷிப், ஹெல்த், சயின்ஸ், அர்பன் ஸ்டடிஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா டிவியில் செய்தியில் ஒரு இடத்துல பார்க்குற எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு நியூஸ் பின்னாடி ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விருப்பப்பட்ட அந்த விஷயத்துக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். MA ஜேர்னலிசம் வந்து ஜேர்னலிசம் படிக்கணும். ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணுறது, அதோட சேர்க்கை நேரம், அதுக்கு உதவித்தொகைலாம் என்ன மாதிரி கிடைக்குது அப்படிங்கிறதையும் அவங்க இன்டர்நேஷனல் லெவலையும் சரி நேஷனல் லெவலையும் சரி அதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா +2 ஃபிசிக்ஸ் புக்கில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆஃப்டர் BSc சப்போஸ் நான் +1 வந்து ஃபிசிக்ஸ் ஒன்றும் நல்லா வருது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் BSc ஃபிசிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ BSc ஃபிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் வந்து ரிசர்ச் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா, சயின்டிஃபிக் ஆஃபீஸராக போகலாம், அல்லது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஜாபாக போகலாம், CSIR லேபில், DRDO, DAE, DOS, IMD, ONGC, ATC, SET, NET இதெல்லாம் டீச்சிங் எந்த படிப்பு படித்தாலும் அதுக்குண்டான டீச்சிங் ஜாப் போகலாம். ஸ்கூல் காலேஜ் கரெக்டாக. ஸோ அதை மறந்துடாது, எந்த படிப்பு படித்தாலும் அதுக்குண்டான டீச்சிங் ஃபீல்டுக்கு போகலாம். நம்ம படிச்சதை நம்ம சொல்லித்தரோம், நம்ம வந்த தலைமுறை வந்து வரும் தலைமுறைக்கு சொல்லித்தரோம், அவ்வளோதான். ஸோ இதை வந்து சயின்டிஃபிக் போஸ்ட், வேரியஸ் ரிசர்ச், இதில் ISRO வந்து நிறைய கவர்மெண்ட் செக்டர் ஜாப்ஸே இருக்குது. ஸோ இதில் நிறைய ஸ்காலர்ஷிப் தராங்க. இதை வந்து நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு என்னென்ன எக்ஸாம் கேட்டு நெட்டு, ஸோ அதெல்லாமே வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இதுக்கான ஸ்காலர்ஷிப் தராங்க. அடுத்தது ரிசர்ச் ஃபீல்டு தான் மேக்ஸிமம் வந்து என்னென்ன ஃபீல்டு வந்து ரிசர்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் படிக்கிறதுலேயே எந்த டாபிக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபிசிக்ஸ் பார்க்குறீங்க அந்த ஃபீல்டை பற்றி நிறைய ஆழமாக தெரிஞ்சு படிச்சிங்கன்னா அதுக்கான ஏரியாவில் நீங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணலாம். பிளாஸ்மா ஃபிசிக்ஸ், குவாண்டம் ஆப்டிக்ஸ், ஸ்ட்ரிங் தியரி, குவாண்டம் கிறிஸ்டோகிராஃபி, மேத்தமெட்டிக்ஸ், கிறிஸ்டல் குரூப், அட்டாமிக், பயோஃபிசிக்ஸ், நியூக்ளியர், ஜியோஃபிசிக்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ஆராய்ச்சிக்கு உண்டான படிப்புகள். அது வந்து நிறைய பல்கலைக்கழகங்கள் இது வந்து தனியாகவே பயிற்சி தராங்க, கரெக்டுங்களா. ஆனால் என்ன முக்கியமாக வேணும்னா இந்த சப்போஸ் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் படிக்கணும், புக்கில் இருக்கக்கூடிய அட்டாமிக் ஃபிசிக்ஸ் வந்து ஆழமாக படிச்சிருக்கணும். அது பின்னாடி ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே வந்து கான்செப்ட் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய மேத்தமெட்டிக்ஸ் போர்ட்லாம் நிறைய பண்ணுற அளவுக்கு ஸ்டஃப் இருக்கும். அப்படின்னா தான் இந்த ஏரியாவில் போய் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, இந்த வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ள எல்லாம் போய் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். அல்லது ரிசர்ச் பண்ண முடியலையா, எனக்கு ஆனால் ஃபிசிக்ஸ் எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது, என்னால் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு கேபிலிட்டி இருக்கா எனக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து சயின்டிஃபிக் ஆஃபீஸராக, சயின்டிஃபிக் அசிஸ்டண்டாக, அப்புறம் நிறைய சயின்டிஃபிக் போஸ்ட் நிறைய இருக்குது சரியா. அதில் வந்து நீங்கள் ரிசர்ச் அசோசியேட்டாக அந்த மாதிரிலாம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து என்ன ஜாப் அப்படிங்கிறத மென்ஷன் எதுவும் பண்ணல. +1 +2 நான் பார்த்த வரைக்கும் தெரியல, எதுவும் அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோன்றுது. ஸோ அப்படி ஏதாவது உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். +1 +2 ஹிஸ்ட்ரி புக்கில் இந்த மாதிரி பார்க்கல. ஸோ இது வந்து +2 காமர்ஸ் புக்குங்க, வணிகவியல் தமிழ் வந்து வணிகவியல். ஸோ காமர்ஸ் வணிகம் இல்லையா, அதில் என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் +1 +2 வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் பிகாம், அதாவது இளங்கலை வணிகவியல், பிகாம் இளங்கலை வணிகவியல்லே வந்து பிகாம் ஆனர்ஸ் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கணக்கியல் மற்றும் நிதியியல் இருக்குது, சார்ட் அக்கௌண்டன்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேங்க் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், பேங்க் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் முதுகலை 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் டிப்ளமோவும் படிக்கலாம். ஸோ தொழில் படிப்பு இதெல்லாம் வந்து நம்ம பட்ட படிப்பு சரியா. பட்டம் வாங்குறது அப்படிங்கிறது அதை வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது செக்டருக்கு மாறிக்கலாம். தொழில் படிப்புனா கடைசி வரைக்கும் அந்த தொழிலையே நம்ம வாழ்றது தான் கரெக்டாக. CA சார்ட் அக்கௌண்டன்ட்டாக இருக்கலாம், அடுத்து CMA சாசம் மேனேஜ்மெண்ட் இருக்கலாம், அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்மலா இளங்கலை பட்டம் 5 ஆண்டு வந்து BL லா படிக்கலாம், அடுத்தது இளங்கலை வணிகவியல் சட்டம் படிக்கலாம். ஸோ நம்ம சட்டத்தில் ஏகப்பட்ட படிப்பு இருக்குங்க, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து பொது கணக்கரை இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ என்னெல்லாம் காலேஜுக்குள்ளே நம்ம இதுலேயே ஸ்பெசிஃபிக்காக என்ன படிக்கலாம் அப்படின்னா MCOM முதுகலை வணிகவியல் படிக்கலாம், அப்புறம் கணக்கியல் நிதியியல் படிக்கலாம், ஃபைனான்ஸ் படிக்கலாம், இன்டர்நேஷனல்
ஃபினான்ஸ் படிக்கலாம். அடுத்தது கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எம்பிஏ, அப்புறம் அதிலேயே பார்த்தோம்னா மார்க்கெட்டிங், நிதியியல், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், மனிதவள மேலாண்மை, அப்புறம் தொழிலாளர் மேலாண்மைன்னு சொல்லி நிறைய இருக்கு. ஸோ பட்டய படிப்புக்கு பின்னாடி, அதாவது நம்ம முன்ன படிச்சோம் இல்லையா, பிகாம் ஹானர்ஸ், அதை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த தொழிலுக்கான அமைப்பு போடலாம். சப்போஸ் நாங்கள் வந்து பிகாம் படிச்சு முடிச்சிட்டேன், திரும்ப வந்து நான் தொழில் படிப்பு அப்படிங்கிறது அதையே நீங்கள் தொழிலாக எடுத்து பண்ணுறது தான். பட்ட படிப்பு அப்படிங்கிறது அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஓகே இவங்க வந்து இந்த அளவுக்கு படிச்சு இந்த சப்ஜெக்டை படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நீங்கள் எந்த ஃபீல்டு வேணாலும் போகலாம், பொதுவான அறிவுகள் நம்ம கொடுத்துருவாங்க. கரெக்ட். இதில் வந்து மறுபடியும் அங்கே படிச்ச எல்லா ஃபீல்டுக்குமே தொழில் படிப்பில் படிச்ச எல்லாமே நம்ம திரும்பி எங்கே வரலாம், தொழில் படிப்பும் வரலாம். பட்ட படிப்பு படிச்சுட்டு நம்ம தொழில் படிப்பு வரலாம். இதில் வந்து ஐஏஎஸ் நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் எல்லாமே இதுக்குள்ள படிச்சிடலாம். அடுத்தது முதுநிலை படிப்புக்கு கீழே கூடிய படிப்புகள் என்னெல்லாம், எம்ஃபில் படிக்கலாம், அடுத்து பிஹெச்டி படிக்கலாம், ஆய்வில் அறிஞர் படிக்கலாம், நெட், செட், பிஎட், எம்எட், பிஜி டிப்ளமோ. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் எந்த படி படித்தாலும் செட், நெட் அதுக்குள்ளே வந்துடும். ரைட். ஸோ இதெல்லாம் தமிழக முழுவதும் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் வந்து சுய வேலைவாய்ப்பு பயிற்சி தராங்க. இது +2 தான் தகுதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இளங்கலை படிப்பு இதெல்லாம் படிக்கலாம். வணிக பட்டதாரி வரி ஆலோசகர்களாக நம்ம ஜிஎஸ்டி ஆலோசகராகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அமெரிக்காவில் இருக்குது. அது டேலி இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம இதுக்கு பல பேர் நிறைய நாட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மேனேஜ்மெண்ட் அட்வைசராக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அட்வைசராக இருக்கலாம், அடுத்தது ஒரு வியாபார நிறுவனங்களுக்கு செக்ரட்டரியாக இருக்கலாம், ஒரு எக்கனாமிக் அட்வைஸ் பண்ணுற இருக்கலாம், கருவூல மேலதிகாரியாக இருக்கலாம். ஸோ இதுலேயே நம்ம ஆராய்ச்சி படிக்கலாம். சந்தை மேலாண்மை, நிதி, ஹியூமன் ரிசோர்ஸ், தொழில் முனைவு, சில்லறை வர்த்தகம், தொடர்பு மேலாண்மை, இது மாதிரி இந்த லிஸ்ட்டில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. தெளிவாக படிச்சிக்கலாம். ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சோம், அதாவது அரசியல் அறிவியல் படிச்சா என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. +1 அரசியல் அறிவியல் நான் குரூப் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா அதுக்கு மேற்படி வந்து பிஏ படிக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், அது எம்ஃபில், பிஹெச்டி படிக்கலாம். ஸோ இது வந்து எங்கெல்லாம் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாநில கல்லூரி, அரசு கல்லூரி, திருவள்ளுவர் அரசு கல்லூரி, இந்த லிஸ்ட்லாம் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. மற்ற கோர்ஸ் எல்லா இடத்துலையும் பட் இங்கே ஸ்பெஷலிஸ்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது வந்து மாநில பல்கலைக்கழகங்கள், அதாவது பல்கலைக்கழகங்கள் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எப்படி நம்ம ஸ்டேட் போர்டு அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், அதே மாதிரி ஒரு சில மாவட்டங்களும் சேர்ந்து ஒரு பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பல்கலைக்கழகங்கள் கீழெல்லாம் வந்து இருக்குது, கரஸ்பாண்டன்ஸும் இருக்குது, அதாவது அஞ்சல் வழியும் படிச்சிக்கலாம். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக வந்து இந்த மாதிரி கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த இடத்துலலாம் இந்த அரசியல் பற்றின வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே என்ன படிச்சோம், கோர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சோம். கரெக்டாக எந்த இடத்துல கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எந்தெல்லாம் போய் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒருங்கிணைந்த பட்டப்படிப்பு படிச்சிக்கலாம். அது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் போயிட்டு நம்ம அந்த இன்ஸ்டியூட் பற்றி, ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து சென்னை மேம்பாட்டு படிப்புகளுக்கான இன்ஸ்டியூட் கொடுத்தாங்க. அது டாடா கல்வி நிறுவனத்தை பற்றி கொடுத்தாங்க. ஸோ இதை நீங்கள் இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சீங்கன்னா நிர்வாகம், அரசியல், ஊடகம், சமூக பணி, காவல் நிர்வாகம், நீதித்துறை, மற்ற போட்டி, அரசு சாரா மேலாண்மை எல்லா இடத்தும் போகலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதெல்லாம் வந்து அரசு, ஏன்னா அரசு வேலைங்கிறது அரசாங்கத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை பற்றின படிப்பாகவே +1 +2 படிச்சிருந்தாலும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் வந்து ஐஎஃப்எஸ் பணிக்கான என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. முதன்மை தேர்வு, அடுத்து முதன்மை தேர்வு, நேர்காணலாம் எப்படி இருக்கும். அதே மாதிரி டிஎன்பிசியில் நீங்கள் என்னெல்லாம் எக்ஸாம் எழுதலாம், நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிட்டிங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே எழுதலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்த தகவல். அதுதான் கரெக்டாக. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இந்த டிஎன்பிசி, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் இதெல்லாம் குரூப்பும் இதில் வந்துடும். ஸோ குரூப் 1 போஸ்டிங் அப்படின்னா மாவட்ட கண்காணிப்பு, உதவி காவல் கண்காணிப்பு, இந்த போஸ்டிங் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் காமிக்கிற எல்லாமே குரூப் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய பேசியிருக்காங்க, நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து லெக்சரராக ஜாயின் பண்ணலாம், ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணலாம், கரெக்டாக இப்போ காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், அப்புறம் சினிமா மீடியாவுக்குள்ள போயிட்டு ஒரு ஆலோசகராக இருக்கலாம், அச்சு ஊடகம், இது மாதிரி இதில் இருக்கக்கூடிய துறையில் நீங்கள் போகலாம். ஸோ இதுதான் சட்டத்துறையில் என்னெல்லாம் வாய்ப்புகள், என்னெல்லாம் வந்து சட்டத்துறையில் காலேஜஸ் இருக்குது, அப்புறம் அதே மாதிரி காவல்துறையில் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது, இன்டர்நேஷனல் லெவலில் எந்த யூனிவர்சிட்டிலாம் பெரிய அளவில் இருக்காங்க இப்போ கரண்ட் ட்ரெண்டில். உங்களுக்கு இந்த மாதிரி விருப்பம் இருக்குன்னா நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி வந்து டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ அட்மிஷன் என்ன எதுக்கு டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த தேசிய அளவில், சர்வதேச அளவில் அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் செக் பண்ணி எப்போ என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பொருளியல், எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு விஷயம். பொருளியல் சார்ந்த வேலை வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. இது வந்து நிறைய தனியார் நிறுவனம், இந்திய ரிசர்வ் வங்கி, பேங்க் எல்லாத்த பற்றியும் எல்லா ஜாபுக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பிஏ, எல்எல்பி அப்படிங்கிற வழக்கறிஞராகவும் போகலாம், எம்பிஏ படிச்சு தலை சிறந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படியே வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்டாப் பண்ணி படிச்சிக்கலாம், இல்லை நீங்கள் புக்ஸாக கூட நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து எக்கனாமிக்ஸ்க்கு உண்டான டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் அவர் நேஷன். கரெக்டாக. ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து பொருளியல் பாடத்தை வந்து எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய படிக்கலாம். ஏன்னா பொருள் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் பொருள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ பணம் இருந்தால் பொருள் வேணும். அப்போ பொருள் அந்த எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாமே இதுக்குள்ளே வரக்கூடிய காலேஜஸ் லிஸ்ட் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் தெளிவாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னாக்கா இது முன்ன பார்த்தது வந்து எல்லாமே எங்கே ஆஃபர் பண்ணுறாங்க காலேஜஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் படிக்கல. ஸோ எல்லா ஸ்டேட்லையுமே இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அதே மாதிரி என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னா ஐஏஎஸ் எழுதலாம், ஐஎஃப்எஸ் எழுதலாம், இந்திய ரிசர்வ் வங்கி, பிளானிங் கமிஷனுக்கு, எக்கனாமிக்ஸ், தேசிய கவுன்சில் இருக்கலாம், திட்டமிடல் ஆணையத்துக்கு வேலைக்கு போகலாம், தேசிய மாதிரிகள், பொது நிதி கொள்கை நிறுவனம், இதுக்கு எல்லாத்துக்கும் போகலாம். அடுத்தது இன்னும் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இடையீட்டாளர், பயிற்சியாளர், நிதி ஆய்வாளர், கடன் ஆலோசகர், பத்திரங்க ஆய்வாளர், இதெல்லாம் வங்கி டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக. கரெக்டாக. இது வந்து அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் சம்பந்தமாக. அடுத்து கல்வி சம்பந்தமான தொடர்கள், அடுத்து வணிகம் சம்பந்தமான வேலை வாய்ப்புகள். இந்த பொருளில் படிச்சோம்னா 4 விதமாக நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ எதை படிச்சுட்டு நம்ம போகிறோம் அப்படிங்கிறத விஷயத்தை பொறுத்து தான் நம்ம என்ன ஆக போகிறோங்கிறத இந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த ஸ்கோப்பில் நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம என்னெல்லாம் படிச்சோம்னா +1 பொது தமிழில் படித்தா என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது +2 பொது தமிழ், அதாவது தமிழ் கவிதை கதையெல்லாம் எழுதுறாங்கன்னா எனக்கு என்ன வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபிசிக்ஸுங்கிறப்ப எனக்கு ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 3மே ஒரே மாதிரியான ஸ்ட்ரீம்குள்ள தான். அந்தந்த படிப்பு அந்தந்த வேலை வாய்ப்பு அந்த மாதிரி தான் 3மே. இப்போ எல்லா படிப்புகளுக்குமே டிஎன்பிசி எழுதலாம், எஸ்எஸ்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேவையான யூபிஎஸ்சி, சிவில் சர்வீஸ் எல்லாமே எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு தகவல். இது வந்து காமனாக டீச்சர் ஆகிறது அப்படிங்கிறது அந்தந்த ஃபீல்டு எடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். கரெக்டாக. டிஎன்பிசி எழுதுறது, டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, அப்புறம் சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எழுதுறது, அப்புறம் அது ஃபீல்டுக்குள்ளேயே டீச்சிங் போகிறது அப்படிங்கிறது பொதுவான எல்லா டிபார்ட்மெண்ட் அந்தந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம போய்க்கலாம். அதுக்கு ஃபீல்டுக்குள்ளேயுமே ஆராய்ச்சி பண்ணி போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து 9th 10th புக்கில் வந்து இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த படிப்பு படித்தா இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தமிழ் இப்போ நம்ம என்னெல்லாம் பேஜஸ் பார்த்தோமோ இதெல்லாம் வந்து ஒரு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் பார்த்தோம். நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 ஒட்டுக்கா அப்படின்னு நினச்சிங்க. கரெக்டாக. அதே மாதிரி எல்லா இன்ஸ்டியூட்டுமே இருக்குது. மீதி எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டோம்.
ஹிஸ்ட்ரியில் வந்து எதுவும் பார்க்கல. அப்புறம் எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இதுலயுமே பியூர் சயின்ஸ் அதெல்லாம் இருக்கு. பயாலஜி எடுத்தோம்னா அதிலேயே எல்லா ஜாப்ஸுமே இதே மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ பயாலஜி புக் என் கையில் இல்ல. ஸோ அதனால நம்ம காமிக்கல. மத்தபடி அந்த புக்ஸ்லயுமே இருக்கு. ஸோ நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த கன்டென்ட்ல கூடிய ஃபர்ஸ்ட் பேஜஸ் எல்லாமே தயவு செஞ்சு 9th 10th புக்ல வந்து இங்க எப்படி ஃபர்ஸ்ட் பேஜ் அதாவது இண்டெக்ஸ் முன்னாடி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தமிழ் படிச்சா என்ன, காமர்ஸ் படிச்சா என்ன, அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சா என்ன, எக்கனாமிக்ஸ் படிச்சா என்ன அப்படிங்கிறது +1 +2 புக்கை விட 9th 10th புக்ல ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட்டா ஒரு 10 பேஜ் வந்து இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா 9th 10th படிக்கிறப்பயே பசங்களுக்கு ரொம்ப தெளிவான நாலேஜ் கிடைச்சிடும். ஓகே, இந்த குரூப் தான் அடுத்து நான் எடுக்க போறேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம தமிழ் படிச்சா எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும், எக்கனாமிக்ஸ் படிச்சா எவ்வளவு வேலை வாய்ப்பு, காமர்ஸ் படிச்சா வாய்ப்பு, அந்த குரூப்பை எடுத்துட்டு இந்த குரூப்ல இருக்கக்கூடிய விசேஷம் இது அப்படின்னு நம்ம சொல்றதை விட 9வது 10வதுலேயே இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டே யோசிச்சு ஓகே இந்த ஜாப் நான் இந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் அது என்ன இருந்தாலும் பசங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இன்னும் தயாராகிட்டு அதுக்கப்புறம் +1 போறதுக்கு முன்னாடி இந்த லீவ்லேயே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த கோர்ஸ் எடுக்க போறேன் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா டைமும் படிச்சிருக்க போறது இல்லையா, என்னெல்லாம் ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்ச எங்க இலக்கு அப்படின்னு தெரியாம தானே நம்ம +1 +2 ஏதோ குரூப் எடுக்கிறோம். நாங்க எடுக்கிறப்பலாம் பார்த்தா அண்ணா என்ன எடுத்துருக்காங்க, எனக்கு முன்னாடி பக்கத்துல இல்லையா தெரிஞ்சு யாராவது ஒரு அண்ணா வந்து சொல்லுவாங்க இந்த குரூப் எடுத்துக்கோ, நம்மளும் அதே மாதிரி எடுத்துக்கோம் இல்லையா. எல்லாரும் ட்ரெண்ட்ல என்ன சொல்றாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவோம். ஸோ ஒரு படிப்புக்கு பின்னாடி நிறைய வேலைவாய்ப்பு இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு, இந்த ஆளுமைகள் இதுலேயுமே வந்து ஒரு இடத்துலையும் நிறைய ஆளுமைகள் இருக்காங்க. அக்ரி படிச்சுட்டு எவ்வளோ ஆளுமைகள் நம்ம ஆனால் நம்ம தேடி 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 எடுக்கிறதா இருக்கு. ஸோ ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இங்கே காமிச்ச எல்லாத்தையும் அதாவது என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் பின்னாடி வச்சிருக்காங்க இல்லையா, முன்னாடி அந்த பேஜஸை தூக்கிட்டு போய் 9th 10th புக்கில் கொண்டு வந்து சொருவி வச்சோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டை பற்றின அறிவும் நம்ம பசங்களுக்கு வந்துடும். அப்போ அவங்களே டிசைட் பண்ணுவாங்க, நான் காமர்ஸ் படிக்கணுமா, எக்கனாமிக்ஸ் படிக்கணுமா, லாயர் ஆகணுமா, ஒரு ரிசர்ச்சில் என்னெல்லாம் காலேஜ் எங்கே இருக்குது, நான் எப்படி ஐஏஎஸ் எழுது, எப்படி ஐபிஎஸ் எழுதுறது, நான் தமிழில் கதை கவிதை நாடகம் அப்படின்னு எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா. அதுக்குள்ளே நான் என்ன போய் ஜெயிக்க போகலாம், அது இங்கிலீஷ் எடுத்து அதில் என்ன ஜெயிக்க போகலாம், எப்படி வேணால் நம்ம லைஃப் வந்து மாற்றிக்கலாம். எனக்கு மேனேஜ்மெண்ட் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அந்த மேனேஜ்மெண்ட் எத்தனை படிப்பு இருக்குது பாருங்க இல்லையா. எக்கனாமிக்ஸில் எத்தனை பேங்க் சம்மந்தமாக இருக்குது, ஒரு நிர்வாக சம்மந்தமாக இருக்குது இல்லையா, எவ்வளோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து அங்கே உள்ள போயிட்டு இவ்வளோ ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே இதெல்லாம் இருக்குன்னு 9th 10th இதை சொல்லிவிட்டோம்னாக்க ரொம்ப அருமையாக அந்த பசங்க வந்து தயாராகிட்டு ஃபியூச்சர் வந்து அழகாக டிசைட் பண்ணி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தயவு செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் இண்டெக்ஸ் அட்டாச் பண்ணுங்கிறது என்னோட தாழ்மையான ரெக்வஸ்ட். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி இந்த மாதிரி இருந்தால் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு எனக்கு கிடைச்ச புக் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் ஒரு +1 +2 புக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு அவேர்னஸாக இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ண வழிகாட்டி இந்த ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ண எல்லாருக்கும் அட்டன் பண்ணக்கூடிய சான்ஸ்லாம் இருக்காது இல்லையா. ஸோ எங்க நடக்குதுன்னு கூட தெரியாது. ஏன்னா ஒரு ஏதோ ஒரு இடத்துல நடக்கும், நம்மளுக்கு சில பேருக்கு கிடைக்கும் கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த பயமே வேண்டாங்க. இதில் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாவே இதுதான் நம்ம ஃபியூச்சர், இதில் தான் நம்ம நகர போகிறோம், இதுதான் ஓகே அப்படின்னு சொல்லி தைரியமாக அந்த முடிவு எடுத்து நம்ம அதில் ட்ராவல் பண்ணி போயிட்டு நம்ம ஃபியூச்சரை ரொம்ப அழகாக நம்ம எடுத்து போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து தொழில் படிப்பு படிக்கணுமா, இல்லை பட்டப்படிப்பு படிக்கணுமா, ஏன் அந்த பட்டப்படிப்பு படிக்கணும், அதுக்கப்புறம் என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிசைட் பண்ணி அருமையாக நம்ம ஃபியூச்சர் வந்து கொண்டு போகலாம். தயவு செஞ்சு 9th 10th புக்ஸ்க்குள்ள இந்த இண்டெக்ஸ் பேஜில் இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேஜ் எல்லாமே தூக்கிட்டு போய் அங்கே தயவு செஞ்சு வைங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தாங்க வந்து ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். அந்த குரூப் எடுத்த வாட்டி என்ன ஸ்கோப் அப்படிங்கிறத விட எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஸ்கோப்னு தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும். இன்னும் அவங்க அடிஷனலாக நிறைய பூஸ்டப் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ரைட்டா. ஸோ கிடைச்சதை பிடிச்சதா மாற்றதை விட பிடிச்சதை கிடைச்சதா ஆக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ரைட்டா. ஸோ ஒரு குரூப் எடுக்கும்போது பிடிச்சிட்டு உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருமையாக இருக்கும். அதுவே அங்கே போயிட்டு அந்த கோர்ஸை நம்ம மைண்டை மாற்றிக்கிட்டு பிடிச்சதா மாற்றிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நேரடலாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் என்னோட ரெக்வஸ்ட்டுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ வெரி மச்ங்க.